ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் மாதத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரையிலான முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, 2020ஆம் ஆண்டு நோபல் பரிசு அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது யார் யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மருத்துவ பிரிவில் 3 நபர்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஹார்வி ஜே ஆல்டர், சார்லஸ் எம் ரைஸ், மைக்கேல் ஹாப்டன் அப்படிங்கிற மூவருக்கு. ஸோ ஆல்டர் அமெரிக்காவை சேர்ந்தவர், ரைஸ் அப்படிங்கிறவர் அமெரிக்காவை சேர்ந்தவர், மைக்கேல் ஹாப்டன் அப்படிங்கிறவர் பிரிட்டனை சேர்ந்தவர். இந்த மூவரும் ஹெபாடைட்டிஸ் சி வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இவங்களுக்கு மருத்துவத்துக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்து இயற்பியலுக்கான நோபல் பரிசும் 3 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் ஒருத்தர் பிரிட்டனை சேர்ந்த ரோஜர் பென்ரோஸ், ஜெர்மனியை சேர்ந்த ரெயின்ஹார்ட் ஹென்சல், அமெரிக்காவை சேர்ந்த ஆண்ட்ரியா ஹெஸ் அப்படிங்கிற மூவர். ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருந்துளைகள் பற்றிய ஆய்வுக்காகவும் நமது சூரிய குடும்பம் அமைந்துள்ள கேலக்சியான பால்வழி திரளில் மறைந்திருந்த ரகசியத்தை வெளிப்படுத்தியதற்காக இவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வேதியியல் பிரிவில் 2 பேருக்கு அறிவிச்சிருக்காங்க. முதல் நபர் இமானுல் சர்பென்டியர் அப்படிங்கிறவங்க, இவங்க பிரான்ஸை சேர்ந்தவங்க. அடுத்தது ஜெனிஃபர் ஏ டவுட்னா அப்படிங்கிறவங்க, இவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு எதுக்காக அப்படின்னா, ஜெனட்டிக் சிசர்ஸ் அப்படிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது பரம்பரையாக வரக்கூடிய மரபணு சார்ந்த நோய்களையும் புற்றுநோய்களையும் குணப்படுத்தும் ஜெனட்டிக் சிசர்ஸ் அப்படிங்கிற முறையை கண்டுபிடிச்சதுக்காக இவங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. வேதியியல் பிரிவில். இலக்கியம் அந்த பிரிவில் பார்த்தீங்கன்னா, லூயிஸ் கிளக் அப்படிங்கிற ஒரு பெண்மணிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க. ஓகேங்களா. அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு அப்படின்னா, ஐநா சபையோட உணவு வழங்கும் பிரிவான உலக உணவு திட்ட அமைப்புக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. பொருளாதாரம் அந்த பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா, பால் ஆர் மில்கி ரோம், ராபர்ட் பி வில்சன் அப்படிங்கிற இருவருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவை சேர்ந்தவங்க. அடுத்தது பிரெஞ்சு ஓப்பன் டென்னிஸ் போட்டி நடந்துச்சு. அதில் பெண்கள் பிரிவில் இகா ஸ்வியாடெக் அப்படிங்கிறவங்க சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா. இகா ஸ்வியாடெக் அப்படிங்கிறவங்க, இவங்க போலாந்து நாட்டை சேர்ந்தவங்க. அடுத்த வினா, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைமை செயலதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜே வெங்கட்சாமு அப்படிங்கிறவர் தான். ஓகேங்களா. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் மேலாண்மை இயக்குனர் மற்றும் தலைமை செயலதிகாரியாக நியமனம் பண்ணப்பட்டிருக்கவர் ஜே வெங்கட்சாமு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எக்விடாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் வங்கியில் தலைமை மின்னணுத்துறை அதிகாரியாக இருந்தார். இவருடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது 3 ஆண்டுகள். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கி 2018 நரேந்திர மோடியால் தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்த வினா, 10,000 மீட்டர் சர்வதேச ஓட்ட போட்டி, அதில் உகாண்டா வீரர் ஜோஷ்வா செப்டெகி அப்படிங்கிறவர் ஒரு சாதனை படைச்சிருக்காரு. ஓகேங்களா. 26 நிமிடத்தில் 10,000 மீட்டர் ஓடி ஒரு சாதனை படைச்சிருக்காரு. 26 நிமிடங்கள் 11.02 வினாடியில் கடந்து சாதனை படைச்சிருக்காரு. ஜோஷ்வா செப்டெகி அப்படிங்கிறவர் ஸ்பெயினை சேர்ந்தவர். ஓகேங்களா. அடுத்தது உத்தரகாண்ட் மாநிலத்தில் அந்த மாநில முதல்வராக இருக்கிற திரிவேந்திர சிங் ராவத் அவர்கள் சூரிய சுய வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. ஓகேங்களா. சூரிய சுய வேலைவாய்ப்பு திட்டம். ஸோ புலம்பெயர்ந்த இளைஞர்களுக்காக இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்தது அர்ஜென்டினா. ஸோ அர்ஜென்டினாவில் மரபணு மாற்றி அமைக்கப்பட்ட கோதுமைக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க, பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு. ஸோ வறட்சியை தாங்கி வளரக்கூடிய இந்த கோதுமையை உற்பத்தி பண்ணி விற்பனை நோக்கத்திலையும் கொண்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. கிர்கிஸ்தான் நாட்டோட புதிய பிரதமராக சதீர் ஜாபரோ அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. கிர்கிஸ்தான் நாட்டோட புதிய பிரதமராக சதீர் ஜாபரோ அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, எதிரிகளை உளவு பார்க்கும் ருஸ்தம் 2 ஆளில்லா விமான சோதனை கர்நாடகத்தில் சித்ரதுர்கா மாவட்டத்தில் விமானவியல் ஆய்வு மையத்தில் சோதனை செஞ்சு வெற்றி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா. கர்நாடகா மாநிலத்தின் சித்ரதுர்கா மாவட்டத்தில் உள்ள விமானவியல் ஆய்வு மையத்தில் இந்த சோதனை செஞ்சாங்க. ருஸ்தம் 2 அப்படிங்கிற உளவு பார்க்கும் ஒரு விமானம். ஓகேங்களா. செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு புதிய எஸ்பி திருப்பதியோட செம்மர கடத்தல் தடுப்பு பிரிவு புதிய எஸ்பியா ஆஞ்சநேயலு அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்தது ஆயுஷ் திட்ட மண்டல மூல மருந்து களஞ்சியம் சென்னையில் அமைச்சிருக்காங்க. ஆயுஷ் திட்ட மண்டல மூல மருந்து களஞ்சியம் சென்னையில் வச்சிருக்காங்க. இதை மத்திய ஆயுஷ் அமைச்சர் ஸ்ரீபத் எஸ் சோ நாயக் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வச்சார். ஓகேங்களா.
மத்திய ஆயுஷ் அமைச்சர் ஸ்ரீபத் யெஸ்ஸோ நாயக் காணொலி காட்சி வழியாக தொடங்கி வச்சிருக்காரு. ராஜஸ்தானின் நீர் வழங்கலுக்காக 300 மில்லியன் அமெரிக்க டாலர் கடனை ஏடிபி ஆசிய அபிவிருத்தி வங்கி வழங்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஆஸ்கார் விருது பெற்ற முதல் இந்தியர் அப்படின்னா பானு அதையா அப்படின்னு சொல்லலாம். அதையா அப்படிங்கிறவங்க இவங்க தற்போது இறந்துட்டாங்க. ஓகேங்களா, ஆஸ்கார் விருது பெற்ற முதல் இந்தியர் இறந்துட்டாங்க. ஸோ அவங்க எதுக்காக வந்து வாங்கினாங்க ஆஸ்கார் விருது பார்த்தீங்க அப்படின்னா, காந்தி அப்படிங்கிற ஒரு இந்த ஃபிலிம், அந்த இது சொல்லுவாங்கள்ல சுயசரிதை அப்படிங்கிற ஒரு படம், அது காந்தி அப்படிங்கிற பேரில் வந்துச்சு. ஸோ அதில் அந்த படம் வந்து 8 அவார்டு வாங்கிச்சு. அதில் சிறந்த ஆடை வடிவமைப்பாளருக்காக இவங்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீநகர் லே சாலையை இணைக்க 14.2 கிலோமீட்டர் தூரத்திற்கு குகை பாதையை நிதின் கட்கரி வந்து துவங்கி வச்சிருக்காரு. ஓகேங்களா, கட்டுமான பணிகள் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீநகர் லே சாலையை இணைக்க 14.2 தூரத்திற்கு குகை பாதை, அதை வந்து நிதின் கட்கரி வந்து துவங்கி வச்சிருக்காரு அந்த கட்டுமான வேலைகளை. ஹார்வர்ட் வர்த்தக கல்லூரி முதல்வராக இந்திய வம்சாவளி கல்வியாளர் ஸ்ரீகாந்த் தத்தார் அவங்களுக்கு வந்து நியமனம் செய்வார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் வர்த்தக கல்வி முதல்வராக ஸ்ரீகாந்த் தத்தார் அவர்கள் நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. இவங்க இந்திய வம்சாவளி. ஜோர்டான் புதிய பிரதமராக பிஷ் கசவனே அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார். ஜோர்டானுடைய புதிய பிரதமராக பிஷ் கசாவனே அவர்கள் நியமனம் பண்ணப்பட்டிருக்காரு. அந்த நாட்டோட மன்னர் அப்துல்லா அவர்கள். ஓகேங்களா, கொல்கத்தாவில் கிழக்கு மேற்கு பகுதியில் இணைக்கும் மெட்ரோ ரயில் சேவை ரயில்வே அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தொடங்கி வச்சிட்டாரு. ஓகேங்களா, கொல்கத்தாவில் கிழக்கு மேற்கு பகுதியில் இணைக்கும் மெட்ரோ ரயில் சேவை ரயில்வே அமைச்சராக இருக்கிற பியூஷ் கோயல் தொடங்கி வச்சிருக்காரு. பாரத ஸ்டேட் வங்கி தலைவர் வந்து தினேஷ்குமார் காரா, பாரத ஸ்டேட் வங்கியின் புதிய தலைவராக தினேஷ்குமார் காரா அவர்களை நியமனம் மத்திய அரசு பண்ணியிருக்கு. அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் சௌரியா ஏவுகணைகளை இராணுவத்தில் இணைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கு. ஓகேங்களா, சௌரியா ஏவுகணை, இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அணு ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்கும் சௌரியா ஏவுகணைகளை இராணுவத்தில் இணைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்திருக்கு. அதிகபட்ச ஊதியம் வழங்கும் நாடு அப்படின்னா சுவிட்சர்லாந்து சொல்லலாம். 1 மணி நேரத்துக்கு $25 தரணும். குறைந்தபட்ச ஊதியமாக 25 கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதிகபட்சம்லாம் எக்கச்சக்கம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதிகபட்ச ஊதியம் தர அமெரிக்காவிலே பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு $7.5 தான். ஆனால் சுவிட்சர்லாந்தில் 1 மணி நேரத்துக்கு $25 குறைந்தபட்ச ஊதியமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா வங்கதேசம் இடையே கடற்படை கூட்டு பயிற்சி வந்து நடந்துச்சு. கடல் கூட்டு பயிற்சி வங்கக்கடலில் நடந்துச்சு. கம்போடியாவிற்கான இந்திய தூதராக தேவயானி உத்தம் கோப்ரகடே அவர்கள் நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. கம்போடியாவிற்கான இந்திய தூதராக தேவயானி உத்தம் கோப்ரகடே நியமனம் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ முக்கிய தினங்களை பார்த்துடலாம். ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் போடல, எல்லா தினத்தையும் இப்போ ஒரே இதில் பார்த்துட போகிறோம். அக்டோபர் 1 அனைத்துலக முதியோர் தினம். ஓகேங்களா, அக்டோபர் 2 அனைத்துலக வன்முறையற்ற தினம். 2007 கொண்டாடுறோம். அனைத்துலக முதியோர் தினத்தை 1991 நம்ம வந்து கொண்டாடுறோம். அக்டோபர் 2 to 8 வரைக்கும் இருக்குது வனவிலங்கு வாரம். 1957 முதல் நம்ம அனுசரிச்சுட்டு வரோம். அக்டோபர் 4 10 வரைக்கும் உலக விண்வெளி வாரம். ஸோ ஓகேங்களா, ஸோ இது எதுக்காக அப்படின்னா 1957ஆம் ஆண்டு அக்டோபர் 4 தான் ஸ்புட்னிக் 1 அப்படிங்கிற செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டுச்சு. உலகத்திலே முதல் செயற்கைக்கோள் அப்படின்னு சொல்லலாம். அக்டோபர் 4 உலக விலங்குகள் தினம். ஓகேங்களா, அக்டோபர் 9 உலக அஞ்சல் தினம். அக்டோபர் 10 உலக மரண தண்டனை எதிர்ப்பு தினம். அக்டோபர் 10 உலக மரண தண்டனை எதிர்ப்பு தினம். அக்டோபர் 10 உலக மனநல தினம். அக்டோபர் 11 பன்னாட்டு பெண் குழந்தைகள் தினம். 2011 இந்த தினத்தை நம்ம அனுசரிச்சு வரோம். அக்டோபர் 16 உலக மயக்கவியல் தினம். அக்டோபர் 16 உலக உணவு தினம். அக்டோபர் 14 உலக தர நிர்ணய தினம். ஓகேங்களா, உலக தர நிர்ணய தினம். இது 1969 நம்ம வந்து அனுசரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஓகேங்களா, ஸோ இவ்வளோ நாள் கரண்ட் அஃபேர்ஸ் போடாததுக்கு ரொம்ப சாரி. ஸோ அதை சேர்த்து எல்லாமே மேக்ஸிமம் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸை ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். ப்ளஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நெக்ஸ்ட் வீக்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பக்காவாக கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ ரெகுலராக டெய்லி கொடுக்குறது மாதிரி பார்த்துக்குறோம். ஓகேங்களா, ஸோ நன்றி, வணக்கம்.